வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான கிராக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வித்யுத் ஜமாலும் அர்ஜுன் ராம்போலும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ஃபுல்லா கூட பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லோக்கல் ட்ரெயின்ல சில பசங்கலாம் பெட் கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரெயின்ல யாரு பெரிய லெவல்ல ஸ்டண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைய காசுன்ற மாதிரி தான் பெட் கட்டிட்டு இருக்காங்க. ட்ரெயினுக்கு மேல போனன்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோவோட பேரு சித்து அப்படின்றது. சித்துவும் மூவிங்ல இருக்க ட்ரெயின்ல பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஸ்டண்ட் பண்றத போலீஸுங்களும் கவனிக்கிறாங்க. சித்துவை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சித்து வேகமா ட்ரெயினுக்கு மேல வந்துடுறாரு. இவர் பண்ண வேண்டிய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ட்ரெயினை விட்டு குதிச்சிடுறாரு. இங்கதான் கிராக்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இவர் ஸ்டண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அது ஆட்கள் ரெக்கார்ட்லாம் பண்ணிருப்பாங்க. இவர் ஸ்டண்ட் பண்ணுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு வந்தோன்னு அப்பா போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எத்தனை வாட்டி இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன், ஏன்டா கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு மைதான் ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். அங்க போறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரை வேகமா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. பீரோல இருந்து மூட்டை மூட்டையா காசெல்லாம் எடுத்து தர்றாரு. உன் அண்ணனும் அங்க போறன்னு தான் போனா, காசு தான் வந்தது, உன் அண்ணன் திரும்பி வரல, தயவு செஞ்சு அந்த இடத்துக்குலாம் நீ போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ மேற்கொண்டு எதுவும் பேசாம சைக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போது இவர் நினைச்சு பாக்குற மாதிரி நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணன் பேரு நிக்கில் அப்படின்றது. சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதிரி ஹீரோ ஒரு இடத்துல ஸ்டண்ட் பண்றாரு. அப்ப விழுற மாதிரி போயிருப்பாரு. நல்ல வேலையே இவரோட அண்ணன் தான் காப்பாத்துறாரு. பாத்துன்ற மாதிரி சொல்றாரு. நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி ஹீரோமா சொல்றாரு. இவங்க ஸ்டண்ட் பண்ற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மைதானுன்ற மாதிரி ஒரு கேம் ஷோ நடந்துட்டு இருக்கு. அந்த கேம் ஷோ வெளிநாட்டுல தான் நடக்குது. இவங்க பெரிய லெவல்ல ஸ்டண்ட் பண்ணி வீடியோ அனுப்புனா இவங்களையும் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அண்ணன் இந்த மாதிரி பயங்கரமா ஸ்டண்ட்லாம் பண்றாரு. இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்றதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இவங்க இருக்க மாதிரி இருக்கும். அங்க இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட அந்த மைதான பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் நிறைய வீடியோ அனுப்புனார்ல, அதுல ஒரு வீடியோ செலக்ட் ஆயிருது. அதனால அண்ணனை கூட்டு போறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. யாருக்கும் தெரியாம தான் அந்த நபர் கூட்டு போறதுக்கு வந்திருக்காரு. இவரும் தம்பி கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பி போயிருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த ஷோவை நத்துறவரோட பேரு தேவ் அப்படின்றது. தேவும் அனுப்பின வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ட்ரெயின்ல ஸ்டண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வீடியோவை பாக்குறாரு. இவன் செட்டாவான், இவனை வரவைங்கன்ற மாதிரி சொல்றாரு. தேவோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர் பேரு ஜாக் அப்படின்றது. நம்மள ஒருத்தன் இன்ஃபார்மர் தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேவம் அவன் கூட கேம் விளையாடுற மாதிரி வந்துடுறாரு. இப்ப கேம் விளையாடிட்டு இருந்தவர் சடனா அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் இன்ஃபார்மரா இங்க இருந்திருக்கல அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கழுத்தை நெரிச்சு அவனோட கதையை முடிக்கவும் செஞ்சிடுறாரு. இப்ப பேட்ரிஷியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை நான் இன்ஸ்பெக்டர்னே சொல்றேன். இவங்க தான் அந்த இடத்துல இன்ஃபார்மரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சீனியர் போட்டு இவங்களை திட்டுறாரு. ஏற்கனவே நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதை பார்ப்போம், இதை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை வெறும் கேம் ஷோவா மட்டும் பார்க்க முடியாது சார், இதை தாண்டி இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டீமையே பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா சீனியர் அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை கூட்டு போறதுக்காக அந்த பெரியவர் வந்திருக்காரு. இதே பெரியவர் தான் அண்ணனையும் கூட்டு போயிருப்பாரு. இந்த பெரியவரை பாக்குற இவரும் சந்தோஷப்படுறாரு. அவர் கூட கிளம்புறாரு. தேவ் இந்த கேம் நடத்துறதுக்கு நிறைய செலவுலாம் ஆகும் பாத்தீங்களா. ஸ்பான்சர்ஸ் மாதிரி நிறைய பணக்காரங்களா இருப்பாங்க. இப்ப கேமுக்கு தேவையான நிறைய பொருள்லாம் இவங்க இறக்கிடுறாங்க. அதே சமயம் இவங்க வேற ஏதோ ஒரு இல்லீகலான விஷயம் பண்றாங்க போல. இப்ப பாம்லாம் வந்திருக்கு. அந்த பாம்பெல்லாம் இவரும் கவனிச்சிட்டு இருக்காரு. பையன் வீட்டுக்கு வரலன்றதுனால அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குறாரு. ஏன்னா வீட்டுல இல்லைன்னா போலீஸ் கிட்ட மாட்டிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இங்கெல்லாம் வரல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அப்பாவை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஹீரோ மாதிரியே நிறைய ஆட்கள் இந்த கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. சீக்கிரட்டா தான் இந்த பிளேஸ்க்கு எல்லாரையும் கூட்டு வந்திருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு கற்பனையா அண்ணன் தெரிய ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் 3 லெவல் இருக்கும். அண்ணன் 2 லெவல்ல ஜெயிச்சிருப்பாரு. கடைசி லெவல்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அதனால தான் ஜெயிச்ச அளவுக்கு காசை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அண்ணனால முடியாததை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இவர மாதிரியே கேம் விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப தேவ் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க எல்லாரையும் பார்த்து தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். செத்தா கூட பரவாயில்லன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க மொத்தம் 3 ரேஸ் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களா குறைஞ்சுக்கிட்டே வருவீங்க. கடைசியில 2 பேருக்குள்ள தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூம்க்கு இவங்களை அனுப்பி விட்டுறாரு. தேவ் அப்பதான் தேவ்க்கே ஹெட்டா இருப்பாரு. அவரோட பேரு மார்க் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டர் லேடியை காட்டுறாங்க. இவங்க எப்படியாவது அந்த இடத்தை கண்டுபிடிச்சு உள்ள நுழையணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த வாட்டி காம்படிஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றத கவனிக்கிறாங்க. சித்து வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே இறந்து போனவனோட தம்பி. இவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தானே முதல் நாளா வந்திருக்காங்க. அதனால எல்லாருமே ஜாலியா பார்ட்டி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம் ஷோல ஒரு பொண்ணு வேலை பாப்பா. அந்த பொண்ணு கிட்ட இவர் சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட போன் இருக்கும். எனக்கு போன் மட்டும் தா, யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி போனை தந்துடுறாங்க. இவர் வேலையை இவரோட பேரண்ட்ஸ்க்கு தான் கால் பண்ணிட்டாரு. ஏன்னா நார்மலா கால் பண்ண விட மாட்டாங்க போல. இவர் தான் ஏமாத்தி கால் பண்ணிட்டாரு. நீ எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. அந்த கேம் ஷோக்கு தான் வந்திருக்கேன், ஜெயிச்சுட்டு தான் வருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன்பா அங்க போன, வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் மேற்கொண்டு பேசாம அவங்க கிட்ட போனை தந்துடுறாரு. இங்க வேலை செய்யற பொண்ணுன்றதுனால வந்திருக்க எல்லார பத்தியும் உங்களுக்கு தெரியும்ல. ஒவ்வொருத்தரை பத்தியா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஒரு பொண்ணை கவனிக்கிறாரு. இவளும் காம்படிட்டரான்னு கேக்குறாரு. இவ காம்படிட்டர்லாம் கிடையாது, இந்த ஷோவை vlog மாதிரி எடுத்து போடுவான்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது. அவங்க பேரு ஆலியா அப்படின்றது. இவர் பக்கத்துல வந்து ஆலியா கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இவங்க ஜாலியா இந்த இடத்துல பார்ட்டி பண்றாங்க. இப்ப முதல் கேமுக்காக இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. பாலைவனம் மாதிரி தான் அந்த இடமே இருக்கு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் லாக் பண்ணி வைப்பாரு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டரும் இதெல்லாம் கவனிக்கிறாரு. இப்ப கேமோட ரூல்ஸ் என்னன்றதை தேவ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்கள தாண்டி ஒரு லாரி போயிட்டு இருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் அந்த லாரி போயிட்டு இருக்கு. அந்த லாரியில மொத்தமா 18 கொடி இருக்கும். 18 பேர் மட்டும்தான் அந்த கொடியை எடுக்க முடியும். யாரெல்லாம் கொடி எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சவங்க. இந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல்ல நிறைய கார் செம்ம வேகமா வரப்போகுது. நீங்க கஷ்டப்பட்டு அந்த காரை பிடிக்கணும். அப்பதான் உங்க கண்ட்ரோலுக்கு அந்த கார் வரும். கார்ல போனா நீங்க ஈஸியா புடிச்சிடலாம். யார் இதை பண்ண போறீங்க, ரெடியா இருங்கன்னு சொல்றாரு. இப்பதான் இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல காருங்க எல்லாம் வேகமா வந்துட்டு இருக்கு. பார்க்க வந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம வேகமா வராங்க. வேகமா போற கார்ல எப்படியாவது ஏறணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா கார்ல ஏறலாம் ஆரம்பிக்கிறாங்க. சிலர் காயப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு ஒரு கார்ல ஏறிடுறாரு. ஈஸியா கார்ல அந்த லாரி கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய ட்ராப்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ட்ராப்ல மாட்டி நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராப் ஹீரோவோட காரையும் டேமேஜ் பண்ணிருது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல ஒரு கார் போயிட்டு இருக்கு. அதுல தாவிரணும் அப்படின்ற மாதிரி அந்த காருக்கு தாவிடுறாரு. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் பின்னாடி தான் வருவாரு. அதுக்கு முன்னாடி நிறைய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லாரி கிட்ட வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரா அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் எப்படியாவது சீக்கிரமா போயிடணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரே ஒரு கொடி தான் மிச்சம் இருக்கு. அந்த கொடியும் வேற ஒரு நபர் எடுக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள ஹீரோ எடுத்தாகணும்னு நினைக்கிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கயிறு யூஸ் பண்ணி வேகமா அந்த இடத்துக்கு வந்து இவர் அந்த இதை எடுத்துறாரு. ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆயும் ஹீரோ வந்து எடுத்தாரு பாத்தீங்களா, அதனால ஹீரோக்கு முத நாளே நிறைய பேர் ஃபேன்ஸா மாறிடுறாங்க. இப்ப இவங்க 18 பேர் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. இறந்து போனவங்களோட பாடி எல்லாம் அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இறந்து போனது அண்ணன் மாதிரியே தெரியுது. அதனால சோகமா எடுத்துட்டு போற பாடி எல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் மட்டும் ஆட்களோட இவங்க வெளியே வந்து டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆலியா கூட ரொம்ப நேரம் சுத்தணும்னு நினைக்கிறாரு. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆலியா கூட ஜாலியா சுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா இன்ஸ்பெக்டர் லேடி இவரை மடக்கிடுறாங்க. சுத்தி போலீஸ் ஆட்கள்லாம் இருக்காங்க. உன்கிட்ட பேசணும், எனக்காக நீ வேலை பார்க்கணும், உள்ள என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்றதை என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவரும் சரின்ற மாதிரி இவங்க கிட்ட ஏத்துக்கிறாரு. இவங்க ஒரு மைக்க தராங்க. இது எப்படியாவது தேவ் இடத்துல செட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப காலையில கொஞ்சம் லேட்டா தான் அந்த இடத்துக்கு வராரு. வாசல்ல வச்சே இவரை பிளாக் பண்ணிடுறாங்க. நீ அந்த போலீஸ் லேடி கூட பேசினது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வீடியோவை காட்டுறாங்க. இவர் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, நான் தேவ் கிட்ட பேசணும், என்ன விடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆட்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் அடிச்சிடுறாரு. இப்ப வேகமா தேவ பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காரு. ஏன் சண்டை போடுற, நிறுத்து அப்படின்ற மாதிரி தேவம் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த கேம் நடக்கிறது ரொம்ப முக்கியம், அப்புறம் நான் எப்படி உன்னை மாட்ட வைப்பேன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இதுதான் உங்க தந்த மைக்கு, நான் இன்னும் ஆன் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப தேவ் இருக்காரு பாத்தீங்களா, ஆன் பண்ணிட்டு சாதாரணமா ஹீரோ கிட்ட பேசி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மைக்கை உடைச்சு போடுறாரு. அதாவது ஹீரோ இன்னும் அவங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி அவங்கள நம்ப வைக்கிறாரு. ஹீரோ அந்த ரூம்ல மைக்க வச்சுட்டு போயிருக்கான், தேவ் அதை கண்டுபிடிச்சு உடைச்சிருக்கான்ற மாதிரி தானே அவங்க நினைப்பாங்க. அதுக்காக தான் தேவ் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. தேவ் கிட்ட ஜாக்குன்னு ஒரு நபர் வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அவரும் ஒரு இடத்துல சரக்கெல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி போறாரு. அதாவது பாம் மாதிரி எதையோ வாங்கினாங்கல்ல, அந்த மாதிரி பொருளை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இது எப்படியோ இந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு தெரிஞ்சிருது போல. இப்ப ஆட்களோட வந்து இவனை இந்த இடத்துல பிளாக் பண்ணிடுறாங்க. இவன் கிட்ட விசாரிச்சா அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிடும்ல, அதனால இவனை லாக் பண்ணிடுறாங்க. ஜாக் மாட்டிக்கிட்டான் அப்படின்றது தேவுக்கும் தெரிய வந்துருது. ஆக்சுவலா இன்னைக்கு கேம் நடத்துற மாதிரி பிளான் இருக்கும். அந்த கேம் எல்லாத்தையும் கடைசி நேரத்துல இவரும் கேன்சல் பண்ணிடுறாரு.
அதே மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது இந்த ஜாக் மூலியமா அந்த இடத்த பத்தியும் அவனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா எதிர ஹீரோ தான் பேசுறாரு. இங்க தேவ் ரொம்ப பதட்டமா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜாக்க நாங்க லாக் பண்ணி வச்சிருக்கோம், அதனால தான் டென்ஷனா இருப்பானா இருக்கும், நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ தேவ் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதனால தேவ் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர் போற இடத்துல எல்லாம் பாம்ப செட் பண்ணிக்கிட்டே தான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆட்கள் எல்லாம் சுத்து போட்ட மாதிரி இவங்க கிட்ட நடிக்கிறாரு. இவரை ஃபாலோ பண்ணி தான் ஆட்கள் வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தேவுக்காக தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு புரிய மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் லேடியும் இங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாங்க. அப்பதான் நிறைய இடத்துல அவங்க பாம்ப செட் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்பதான் தேவம் காரை விட்டு அந்த பட்டனோட இறங்குறாரு. இதை கவனிச்ச இவங்க இருக்காங்கல்ல, சட்டனா அவரோட கையில இருந்து அந்த பட்டனை புடிங்கிடுறாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட கன் இருக்குல்ல, கன்னு மூலியமா தேவ அந்த இடத்துல நிக்க வச்சிடுறாங்க. இந்த சமயம் ஹீரோ பின்னாடி இருந்து வந்து இவங்க கையில இருக்க பட்டனை புடிங்கிடுறாரு. இப்ப ஹீரோ கிட்ட தான் அந்த பட்டன் இருக்கு. அந்த பட்டனை என்கிட்ட தான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. எதுக்காக உங்ககிட்ட தரணும், அந்த கேமை நீங்க கெடுத்துருவீங்க போல, எனக்கு அந்த கேம் நடக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. உன் அண்ணன் எப்படி இறந்தான்னு உனக்கு தெரியாதா, இவன் தான் கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. இவருமே ஷாக்கிங்கா திரும்பி தேவ பாக்குறாரு. அவங்க சொல்றது உண்மையா, ஒன்னால தான் என்னோட அண்ணன் இறந்து போனாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன் அண்ணன் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனா, நீ தான் வீடியோவை பார்த்தல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் தேவ் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு இவங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றத நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப திரும்ப தேவ் கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. கேள்வியா கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாத, நான் 5 என்றதுக்குள்ள ஒழுங்காத தந்துரு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒண்ணுன்னு எண்ணும் போதே அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுறாரு. என் அண்ணன் சாவுக்கு மட்டும் நீ தான் காரணம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. இப்ப உடனே இங்க இருந்து தேவ கூட்டு போனல, ஆட்களும் பாதுகாப்பா வேகமா இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஹீரோவோட அண்ணன் இறந்து போய் 3 வருஷம் ஆயிருக்கும். ஹீரோவோட அண்ணன் கடைசியா யார் கூட கேம் விளையாடி இருப்பாருன்னா இந்த தேவ் கூட தான் விளையாடி இருப்பாரு. தேவோட அப்பா தான் இந்த கேம் எல்லாம் தொகுத்து வழங்கி இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃபைனல் ரவுண்ட்ல மோத போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பைக்கை கீழே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே குதிப்பாங்க. பறந்துட்டு இருக்க பைக்கை எப்படியாவது பிடிக்கணும், அதுக்கப்புறம் பேராசூட்டை ஓபன் பண்ணிட்டு இவங்க தப்பிக்கணும். அதுதான் கேமா இருக்கும். அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணன் பைக்ல உட்காந்துடுறாரு. ஆனா பைக் ஒரு பில்டிங்ல இடிச்சு இறந்து போயிடுவாரு. அந்த வீடியோவை திரும்ப திரும்ப ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட்டா என்னன்றது ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் லேடி சீனியரை மீறி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால நிறைய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கும். இதனால சீனியர் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. இவங்களும் இவங்களோட ஐடி கார்டெல்லாம் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில தான் ஹீரோ இருக்காரு. சடனா இவங்களை லாக் பண்ணிடுறாரு. என் அண்ணனை அவன் தான் சாவடிச்சான்னு சொன்னல, எதை வச்சு சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு அந்த கேம்ல ஜெயிக்கிறது தேவுக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பா ஏமாத்தி தான் ஜெயிச்சிருப்பான், அதை வச்சுதான் சொல்றேன், நீயே சொல்லு உன் அண்ணன் தோத்துருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல. தேவோட அப்பாக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்றது தெரியும், அவர்கிட்ட விசாரிக்கணும்னா நீ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ரேஸ் 2 நமக்கு காட்டுறாங்க. பெட்டிங் ஒர்க்லாம் வெளியே நடக்க ஆரம்பிக்குது. இவரும் இந்த கேமோட ரூல்ஸை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரா கயிறை வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கால்ல எல்லாருமே ஸ்கேட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. வெறி பிடிச்ச மாதிரி நாய் இவங்களை துரத்தும். அது கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க போனோம். ரெட் கலர்ல ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியை மட்டும் இவங்க தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷீல்டு மாதிரி இவங்களை கவர் பண்ணிடும். சரி, இவங்க சேஃபான பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஆனா ஒயிட் கலர் கொடி இருக்கும், அது எங்கேயாவது தான் இருக்கும். அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. சொல்லிட்டு இருக்கும் போது நடுவுல தான் ஹீரோ வராரு. தேவ் இருக்கார்ல, நீ போலீஸ்க்காக வேலை பார்த்துட்ட, இதுக்கப்புறம் இந்த கேம்ல நீ கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா எல்லாருமே சித்துவை விளையாட விடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. தேவ் இருக்கார்ல, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் மைக்ல தேவோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்க எல்லாருமே சேர்ந்து அவன் விளையாடணுன்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம், அவனை விளையாட விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தேவாலையும் மறுக்க முடியல. ஆனா தேவ் இருக்காரு பாத்தீங்களா, இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான், இவன் கூட யாராவது சேர்ந்து விளையாடணுமே, யாருமே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கூட்டத்துல இருக்க ஒருத்தங்க நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்றது ஆலியாவா தான் இருக்கும். இவரும் ஆலியாவை பார்த்தோன்னா லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவ கூட சேர்ந்து விளையாட போறியா, கண்டிப்பா உன் சாவு நிச்சயம் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. இப்ப எல்லாருமே ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. கூண்டுல இருக்க நாய்கள் எல்லாம் மொத்தமா ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அந்த நாய்கள் எல்லாம் வெறித்தனமா இவங்களை கடிக்கிறதுக்காக துரத்துறது. எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஓடும் போது சிலர் யார விடமா கீழே விழுந்துடுறாங்கல்ல, அந்த நாய் கடிச்சிருது. அதே மாதிரி இவங்க ரெட் கொடியை எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, வேணான்ற மாதிரி தடுத்துடுறாரு. எப்படியாவது அந்த ஒயிட் கொடியை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்களா இந்த ரெட் கொடியை நம்ம எப்படியாவது புடிச்சா கூட போதும்னு நினைக்கிறாங்க. ரெட் கொடியை புடிச்சோன்னா இவங்களுக்கு ஷீல்டு மாதிரி கவர் ஆயிருது. இவங்க தப்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஒவ்வொரு இடமா அந்த ஒயிட் கொடி எங்க இருக்குன்ற மாதிரி தான் தேடிட்டு இருக்காரு. இப்ப தேடி கண்டுபிடிச்சு அந்த ஒயிட் கொடி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதை சுத்தி வேலி மாதிரி இருக்கு. ஒரு நபரும் அந்த வேலியில கைய வைக்கிறாரு. ஷாக் அடிச்ச மாதிரி இறந்து போயிடுறாரு. சோ இதை சுத்தி ஷாக் இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எப்படியாவது உள்ள போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு.
இவங்க ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே நிக்க முடியாது, ஏன்னா நாய் வேற இவங்களை வெறித்தனமா துரத்திட்டு வருது. இப்ப ஹீரோ இருக்காருல, என் மேல நம்பிக்கை இருக்கான்னு ஆலியாவை பத்தி கேக்குறாரு. இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அந்த கேப் மூலியமா உள்ள ஜம்ப் பண்றேன், ஷாக் உனக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த கொடியை டச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வேகமா ஓடி வந்து ஜம்ப் பண்றாரு. ஹீரோ பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சின்ன கேப் மூலியமா ஹீரோவும் உள்ள நுழைஞ்சிடுறாரு. கரெக்டா உள்ள இருக்க கொடியை வந்து பிடிச்சிடுறாரு. இவங்களுமே ஷாக்ல படுற மாதிரி வராங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ கொடியை பிடிச்சிடுறாரு. நல்ல வேலையா இவங்க ஷாக்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த போட்டியில ஜெயிச்சதுனால மார்க்கும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா தேவ் சொந்த பையன் இல்ல போல, வளர்ப்பு பையன் தான். இப்ப தேவ் மேலேயே இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. அதே மாதிரி தேவும் அப்பா மேல கோவத்துல இருக்காரு. 5 கிளாஸ்ல சரக்கு வச்சு ஷஃபுல்லாம் பண்றாரு. இல்ல ஒரு கிளாஸ்ல விஷம் இருக்கு, நம்ம மாத்தி மாத்தி ஒவ்வொன்னா குடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. முதல்ல நீங்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட ஒரு கிளாஸை தந்துடுறாரு. அப்பா குடிச்சிடுறாரு. 2 பேருமே பேசிக்கிட்டே தான் இந்த கேமை விளையாடுறாங்க. இவரு ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி குடிச்சு இப்ப கடைசியில ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அப்பதான் அந்த கிளாஸ்ல இருக்க சரக்கு எடுத்து குடிக்கணும். மீதி இருக்க இந்த கிளாஸ்ல தானே விஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பாவும் குடிக்காம தயங்கிட்டு இருக்காரு. நீ என்ன கொண்டுட்டாலும் சரி, மத்தவங்க உன்னை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட இந்த கேம் விளையாடுறதுக்கு வரதுக்கு முன்னாடியே மத்தவங்க கதையை முடிச்சிருப்பாரு. ஆட்கள் மூலியமா ஒவ்வொருத்தர் கதையா முடிச்சிருப்பாரு. நீங்க மட்டும் தான்ப்பா மீதியே இருக்கீங்க, குடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல. அப்பவும் பொறுமையா குடிக்கிறதுக்காக வராரு. குடிச்சதுக்கு அப்புறமா அப்பாக்கு நார்மலா தான் இருக்கு. என்ன ரொம்ப பயந்துட்டீங்க போல, அப்பா அப்பான்னு கூப்பிட்டு நானே எப்படி கொல்ல முடியும், அதனால இதுக்கப்புறம் இங்க வேலையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க ஒரு பத்திரமான இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஜாக் கூட்டு போன்னு சொல்லிட்டாரு. ஜாக்கும் இந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவரே டீல் பண்ணிக்கிறாரு. தேவ் மார்க்க வேற இடத்துல வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட இவர் ஹெல்ப் எல்லாம் கேட்கிறாரு. அவங்க மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்ப வெளியே இருக்க இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இந்த தகவலை கொடுக்குறாரு. அப்பா ஒரு ஆர்பர்ல தான் வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஆர்பருக்கு இவங்க நுழைஞ்சிடுறாங்க. பாதுகாப்பா நிறைய ஆட்கள் அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே சமயம் தேவோட அப்பாவான மார்க் அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. இந்த தகவல் ஜாக்குக்கு தெரிய வந்துருது. உன் அப்பாவோட இடத்தை கண்டுபிடிச்சு அங்க இருந்து உன்னோட அப்பாவை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தேவ் கிட்ட சொல்றாரு. அந்த போட்டியில தேவ் ஏமாத்தானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மார்க் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, ஏமாத்த தான் செஞ்சான். உன் அண்ணனோட பேராஷூட் ஒர்க் ஆகாத மாதிரி அவன் பண்ணிட்டான், அதனால தான் உன்னோட அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. உன் அண்ணன் இந்த வீடியோவை உன்கிட்ட தர சொல்லி சொன்னா அப்படின்ற மாதிரி வீடியோவை தராரு. கடைசி ரேஸ்ல எதுனாலும் ஆகலான்ற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அண்ணனும் அதுக்கு முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இல்ல ஜெயிஸ்ட் வந்து உன்னை பாப்பேன், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ தான் நீ பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் கார்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த காரை நிறைய கார் சேர்ந்த மாதிரி பிளாக் பண்ணுது. இன்ஸ்பெக்டருக்கு பாஸ் மாதிரி ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் ஆட்களோட நின்னுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் லேடிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவரும் நான் தேவோட ஆளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப பின்னாடி இருக்க ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பாஸோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா சாவடிச்சிடறான். என் பையன் டிபார்ட்மெண்ட்ல ஆட்களை வச்சிருக்கலாம், ஆனா அவன் கூட இருக்கவனே என்னோட ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, அப்பாக்கு தான் விசுவாசமானவனா இருப்பான். என் பையன் கேமை தாண்டி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கான், ஆனா கேம் மட்டும் தான் எனக்கு முக்கியம், நீ கேம் விளையாடணும்னா நாளைக்கு வந்துரு, அவன் கூட தான் கேம் விளையாட போற அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஆட்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. தேவோட ரைட் ஹேண்டா இருந்த ஜாக்கே அப்பாவோட ஆளுன்னு இவருக்கு தெரிய வருது. அப்பாவும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிட்டார்ல, இதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கோவத்துல அங்க இருக்க டிவி எல்லாம் போட்டு பயங்கரமா உடைச்சிட்டு இருக்காரு. அடுத்த கேமை பாக்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவம் இவங்க முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் சில ஆட்கள் செலக்ட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் தேவோட ஆட்கள் கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு வேன்ல தான் அவங்கள எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போனவங்க ஒரு இடத்துல அவங்கள எல்லாம் இறங்க சொல்றாங்க. ஆட்களும் ஒவ்வொருத்தரா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இறங்குறதுக்காக வராரு. அப்ப ஹீரோவை மட்டும் திரும்பி வண்டிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே இறங்கி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து மறைஞ்ச மாதிரி ஷூட் பண்றாங்க. அவங்க யாருக்குமே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்ப தப்பிச்சிருக்கிறது ஹீரோ மட்டும்தான். ஆடியன்ஸ்லாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஹீரோவை மட்டும் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பேசிட்டு இருக்க தேவ பாக்குறாரு. பயங்கரமா முறைக்கிறாரு. சண்டை போடுற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. ஆனா ஆலியா இருக்காங்கல்ல, வேணான்ற மாதிரிலாம் இவரை தடுக்கிறாங்க. அதை மீறியே இவர் தேவ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒயிட் கொடியை பிடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க யாரையாவது சேலஞ்ச் பண்ணலாம் போல. நான் தேவ சேலஞ்ச் பண்றேன், தேவ் தான் என் கூட இந்த கேமை விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆடியன்ஸ் எல்லாருமே விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் விளையாட ரெடியா இருக்கன்ற மாதிரி தேவும் சொல்றாரு. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இவங்க 2 பேரோட கையிலயுமே ஒரு டைமர் பாம்பை செட் பண்ணிடுவாங்க. 20 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா அந்த பாம்பு வெடிச்சிரும். அதுக்குள்ள அதை எப்படியாவது ஓபன் பண்ணி ஆகணும். இதுக்கு இவங்க ஒரு மலையை இறங்கி வரணும். அதுக்கப்புறம் சைக்கிள்ல டிராவல் பண்ணணும். வழியிலே உங்களுக்கு ஒரு கொடி கிடைக்கும். அந்த கொடியை சாவி இருக்கிற இடத்துல ஃபிட் பண்ணாதான் சாவி உங்களுக்கு கிடைக்கும். சாவியை முதல்ல யார் எடுக்கிறாங்களோ அவங்க தப்பிச்சிடலாம், இன்னொருத்தர் இறந்து போயிடுவாங்க. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆயிருது. இவங்க 2 பேருமே மலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் தான் பயங்கர வேகமா இறங்குறாரு.
இப்ப வழியிலேயே ஒரு இடத்துல கொடியை பாத்துறாரு. அந்த கொடியை எடுக்கணும்னு ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்க. ஆனா தேவ் தான் அந்த கொடியை எடுக்கிறாரு. அதே மாதிரி தேவ் தான் முதல்ல மலையை விட்டு இறங்குறாரு. என்ன ஹீரோ இவ்வளவு சொதப்புறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இறங்கின தேவ் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க சைக்கிள் எடுத்துட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபாலோ பண்ணி வராரு. ஹீரோ வழியில கூட அந்த கொடியை புடுங்கலாம், அப்படி புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. இப்ப கொடி தேவ் கிட்ட தான் இருக்கு. எப்படியாவது தேவ் கிட்ட இருந்து புடுங்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் செம்ம வேகமா சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. இவர் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கார் இவர் மேல மோதிருது. இவரும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே விழுந்துடுறாரு. எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ எப்படியாவது சீக்கிரமா எந்திரிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அண்ணனை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சிடுறாரு. ஆனா அதுக்குள்ள தேவ் ரொம்ப தூரம் போயிட்டார்ல, எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்பதான் தேவ் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்றாரு. நார்மலா போனா தேவ தாண்ட முடியாது, சைடுல இருக்கிறதுல போனோம் அப்படின்ற மாதிரி அந்த சைடுல இருக்க கம்பியில வராரு. அதுல இறங்கும் போது மட்டும் ஸ்பீடா இறங்கி வந்துடலாம்ல. சோ தேவ் கிட்ட இவர் வந்துடுறாரு. தேவ் கிட்ட இருக்கிற பிளாக் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் கையில பிளாக் வந்துருது. அதே மாதிரி அந்த பிளாக சொருவ வேண்டிய இடத்துக்கு ஹீரோ தான் முதல்ல வராரு. சொருவிடுறாரு. இவருக்கு அந்த இடத்துல சாவியும் கிடைச்சிருது. பாம் வெடிய இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. சாவியை வச்சு அவனை ஓபன் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி தேவ் நினைக்கிறாரு. அவர் ஓபன் பண்ண வரும்போது அவர் கூட சண்டை போடுறாரு. ஆக்சுவலா இது ரூல்ஸ் மீறல் தான். சாவியை எடுத்தவங்க சாவியை வச்சு ஓபன் பண்ணிக்கலாம். அதை விடாம தான் தேவ் சண்டை போடுறாரு. இந்த இடத்துல ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. இப்படியே போச்சுன்னா ரெண்டு பேருமே வெடிச்சு இறந்து போயிடுவாங்க. என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவரோட அண்ணன் ஞாபகம் நடுவுல வந்துட்டு இருக்கு. அண்ணனுக்காக இவனோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப வெறித்தனமா ஹீரோ தான் அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் இருக்காரு பாத்தீங்களா, பெருசா மூவ் பண்ண முடியாம விழுந்து கிடக்குறாரு. இந்த கேப்ல ஹீரோவும் சாவியை வச்சு வேகமா அவரோட கழட்டிடுறாரு. இப்ப இவரோட கழட்ட முடியல. அவர் பாம் வெடிய போதுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. வெடிச்சு அந்த இடத்துல தேவ் இறந்து போயிடுறான். ஹீரோ தான் ஜெயிச்சாருன்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து இவரை சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இவருக்கு இவரோட அண்ணன் கற்பனையில தெரியுறாரு. அண்ணனுக்காக நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த கேம் என்னைக்குமே முடியாது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்றாங்க. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.